வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உறவு தவறு கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அக்கம்மா, அக்கா, நீ எத்தனை அழகம்மா, அதுவும் இப்படி ப்ரொஃபைல்ல பாக்குறச்சே கொன்னுடுறமா. என்னையும் சங்கரியையும் அழகுங்கிறாளே, அவா உன்னை பார்க்கணும். சிறிது விலகி நின்று அகிலாவையே உற்று பார்த்தாள் கஸ்தூரி. போ அக்கம்மா, அம்மாவோட அழகுல இருந்து துளியூண்டு பிச்சு பிச்சு எனக்கு தந்துட்டு பூராவுமா நீயே தக்க வச்சுனுட்ட. கா கா தன்னை கட்டிக்கொண்டு முத்தம் கொடுத்த கஸ்தூரியை விலக்க முடியாமல் திணறினாள் அகிலா. கையை உதறினாள் அகிலா. அரிவாள் மனையில் காயை நறுக்கி கொண்டிருந்த அக்காவை தொந்தரவு செய்த கஸ்தூரி துடித்து போனாள். அக்கா, சாரிக்கா, கைய காட்ட. இழுத்து பார்த்து விரலில் பொட்டாய் துளித்து நின்ற கெம்பு ரத்தினம் போன்ற இரத்த துளியை ஒரு வினாடி ரசித்து பின் விரலை வாய்க்குள் வைத்து சப்பினாள் கஸ்தூரி. சி, விடுடி கைய. கடா மாடு மாதிரி வயசாகிறதே ஒழிய துளி கூட எச்ச பத்தும் ஒண்ணு கிடையாது. குழாய திருப்பி கைய காமிச்சா தானா நிக்கிறது. அதுக்காக என்ன வாயில வச்சுண்டு சப்பி. சி. உடம்பெல்லாம் குலுங்க அசிங்கப்படுவது போல் கையை தங்கையிடமிருந்து உருவி குழாயடுக்கி ஓடினாள் அகிலா. அவள் வருவதற்குள் செய்த தவறுக்கு பரிகாரம் போல அழகாக காய்கறிகளை நறுக்கி வைத்தாள் கஸ்தூரி. குப்பைகளை அள்ளி தூர போட்டு கறிக்காயை அலம்பி வடித்தட்டில் வைத்துவிட்டு திரும்பிய போது அக்கா அவளையே பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. அக்கா, நிஜம்மா எனக்கு உன்னை நினைச்சு பெருமையா இருக்குக்கா. இந்த வயசுலயே இவ்வளவு அட்ராக்டிவா இருக்கியே. சின்ன வயசுல எப்படி இருந்திருப்ப? நீ தெருவுல நடந்து போனாலே எல்லாரும் ஸ்தம்பிச்சுனா போயிருப்பா. நீ ஸ்கூலுக்கு போறச்சே உன் பின்னாடியே கும்பல் வந்திருக்குமே. நல்ல வேளை அந்த காலத்திலேயே பிறந்தியோ தப்பிச்ச. இல்ல உன்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிருப்பா இப்பத்திய இளவட்டங்கள். ஐயோ போரும்டி கஸ்தூரி, கேட்டு கேட்டு காதே அலர்ஜி ஆயிடுத்து. வேற பேசேண்டி. சங்கரி கிட்ட இருந்து ஒரு தகவலும் காணோமே. போய் பார்த்துட்டு வரையா? போக்கா, ஒரே போர். நீயும் வந்தா வர, இல்லனா போன் பண்ணிக்கலாமேக்கா. அதுவும் சரிதான். பக்கத்தாத்துக்கு போய் போன் பண்ணிட்டு வா. போன வந்தேன்னு வா கஸ்தூரி, வாயை குடுத்துண்டு நிக்காத. சிட்டாய் பறந்தாள் கஸ்தூரி. அறுபட்ட விரலுக்கு ஒரு பழந்துணியை ரிப்பன் போல கிழித்து ஈரப்படுத்தி சுற்றி கொண்டாள். சமையலில் ஈடுபட்டாள். அக்கா அக்கா, ஒரு குட் நியூஸ். மாமாவுக்கு குடும்பத்தோட போக பாஸ்போர்ட் விசா எல்லாம் கிடைச்சுடுத்தாம். இன்னும் 10 நாள்ல போகணுமாம். அதனால வேண்டிய ஏற்பாடு செஞ்சுட்டு இங்க 2 நாட்களாவது இருக்கும்படி வரேன்னாக்கா. இங்க இருக்கிற மாம்பழத்துல இருந்து அவளுக்கு போனும் பண்ண முடியல, வரவும் முடியல. பாரு, ரொம்பவே தான் அலட்டிக்கிறா. ஆமா, நீ மட்டும் என்ன, நாளைக்கே கல்யாணமானா அப்போ இதுக்கு மேல நீயும் தான் அலட்டிப்ப. அப்புறமா தனி மரமா நான் மட்டும்தான் நிக்கணும். உனக்கு கல்யாணம் ஆகணுமேன்னு தான் பாக்குறேன். இல்லைன்னா என்னைக்கோ அப்பாட்ட போயிருப்பேன். கண்கள் கலங்க தழுதழுத்த குரலில் அகிலா சொல்லவும் கஸ்தூரியின் கண்களும் நிரம்பியது. அக்கா, இப்படி பேசுறது விடுன்னு எத்தனை நாள் சொல்லியிருக்க. அப்புறம் உனக்கு முன்னாடியே. வேண்டாண்டி கஸ்தூரி, மேல பேசாத. இனிமே இப்படி எல்லாம் பேசல. நிஜம்மா கஸ்தூரி, உன் மனசுக்கு கஷ்டம் வரும்படி நடந்து பேனாடி கண்ணம்மா. வா சாப்பிடலாம். வா கஸ்தூரிம்மா, வாமா. அக்கா, சங்கரியும் குழந்தை மீனாவும் போயாச்சுன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்குமேம்மா. ஏன்தான் மாமாவுக்கு இந்த துபாய் போற வெறியோ. ஒரு வாரமா அவளை பார்க்காமையே நம்ம மனசு இப்படி துடிக்கிறது. இன்னும் இவ போனா 2 வருஷம் கழிச்சுனா வருவா. அது வரைக்கும் எப்படிக்கா பார்க்காம கொள்ளாம இருக்கிறது? கஸ்தூரி, பொண்ணுன்னா அவ கட்டிண்டவனோட இருந்தாதான் மதிப்பு. என்னைக்கு இருந்தாலும் அவ இன்னொருத்தரோட பொருள்தான். அதனாலதான் பொண்ணாங்கிறா. ஆனா அந்த பொண்ணு எவ்வளவு சீக்கிரம் தன்னை பக்குவப்படுத்திக்கிறாங்கிறது தான் இயற்கை கொடுத்த வரம்னு சொல்லணும். இப்ப பாரு, நான் அவ கிட்ட இருந்து பிரியணுமேன்னு
கல்யாணம் ஆயிருச்சே அப்ப அழுத. ஆனா மாமியார் வீட்டுக்குன்னு வந்தப்புறமா ஒரு பொண்ணானவ முதல்ல ஒரு திகில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா இதுதான் வீடு, இதுல இருக்கிறவாதான் நம்மோட ஸ்திரமான சொந்தக்காரங்கங்கிற எண்ணம் ஏற்பட்டு ஒரு சகஜ மனப்பான்மை வந்து பாலும் சர்க்கரையுமா கரைஞ்சு இணைஞ்சு போயிடுறோம். இந்த பரிபக்குவமும் ஒரு தியாக மனப்பான்மையால தான் வரது. கஸ்தூரி, இதுக்கு பொண்ணுதான் சரியானவள்னு தேர்ந்தெடுத்திருக்கிற இயற்கையும் சரி கடவுளும் சரி பெண்மைக்கு ஒரு பெரிய பெருமையான பதவியை தந்திருக்குன்னு தான் சொல்வேன். அக்கா பேசுவதையே கண் கொட்டாமல் லயித்து பார்த்த கஸ்தூரி, அக்கா வெல் செட்கா, எப்படிக்கா உனக்கு இப்படியெல்லாம் தோன்றது? நீ மட்டும் படிச்சிருந்தீனா எவ்வளோ பெரிய அறிவாளியா மேதையா பிரகாசிச்சிருப்ப தெரியுமா? இப்ப மட்டும் என்ன, படிக்காத மேதை இப்படியெல்லாம் நினைச்சு பாக்குறதுக்கு கூட வாழ்க்கையில ரசிப்பு தன்மை கண்டிப்பா வேணும். நீ ஒவ்வொன்னையும் எவ்வளவு நன்னா ரசிக்கிற. அன்னைக்கு சங்கரி மஞ்சப்பொடி போடாம உருளைக்கிழங்கு கறியை வதக்கிற போது நீ என்ன சொன்ன? நமக்கு எப்படி மஞ்சளும் குங்குமமும் அழகை தர்றதோ அந்த மாதிரிதான் சமையலுக்கு அழகை தர்றது மஞ்சளும் மிளகாய் பொடியும்ன. இது ஒரு ரொம்பவே சின்ன விஷயம்தாங்க்கா. ஆனா அதையும் நீ எவ்வளவு அழகா சொன்ன. எனக்கு அன்னைக்கே கண்ணில் தண்ணி வந்ததுக்கா. உன்னை கடவுள் அழகா மட்டும் படைக்கல, பாக்குற ஒவ்வொரு வஸ்துலையும் அழகை பாக்கிறபடி கலை நயத்தோடையும் படைச்சிருக்காருன்னு புரிஞ்சுண்டு கண் தழும்ப நின்னேங்க்கா. எந்த ஜன்மத்திலையும் நான் உனக்கே தங்கையா பிறக்கணும்னு. கஸ்தூரி, போரும்மா. அழக அள்ளி கொடுத்திருக்கிற கடவுள் என்னோட வாழ்க்கையை கிள்ளி எடுத்துண்டாரே. தழுதழுத்தாள் அகிலா. அழாதக்கா, நான் பேச தெரியாம பேசி உன்னை ரொம்பவும் மனசு கலங்க வச்சிட்டேங்க்கா. புடவை தலைப்பால் கண்களை துடைத்து கொள்ள இயல்பாக இடது கை மூக்கு கண்ணாடியை கொஞ்சம் மேலே தள்ளியது. சங்கரி, குழந்தை மீனா, அவள் கணவர் கணேசன் என்று மறுநாள் இவர்கள் வீட்டிற்கு வர விருந்து சமையலின் மனமும் பேச்சுக்களின் சலசலப்புமாய் வீடே ஒரு சந்தோஷத்தை அணியாக மாட்டிக்கொண்டு விம்மி நின்றது. அக்கா, நமஸ்காரம் பண்றேங்க்கா. நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போறச்சே அங்க எங்க ஆத்துல இருந்து போயிடலாம்னு இவர் சொன்னார். நீயும் கஸ்தூரியும் கண்டிப்பா வரணும் அக்கா. மறுபடியும் நான் எப்ப வரப்போறேனோ. விம்மினாள் சங்கரி. கஸ்தூரியையும் அணைத்து கொண்டு அழுதாள். அழாத சங்கரி, கல்ஃப் கண்ட்ரிக்கு போறதுன்னா எல்லாரும் எத்தனை குஷியோட குதிச்சுண்டு போவா. நீ என்னம்மா சின்ன பாப்பா மாதிரி அழுதுண்டு. அங்க புடவை நகையெல்லாம் வாங்குறச்சே என்னையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. பணம் தந்துடுறேன், ஃப்ரீயா தர வேண்டாம். சி, போடி அசடு. 2 பேரும் ஒன்னா வளர்ந்தவா. 2 வயசு பெரியவள் ஆனதால நான் உனக்கு பெரியவள் ஆயிட்டேன். அதனால கல்யாணம் முடிவாயிடுத்தோ. என்னமோ நீ என்னை விட பெரியவ மாதிரி 100 கிழவையாட்டமா பேசுறையே. எனக்கு எல்லாம் தெரியும். மாமாவும் நானும் எவ்வளவோ பிளான் எல்லாம் போட்டிருக்கோம். அப்புறமா பாரு எப்படி நீ பிரமிச்சு நிக்க போறேன்னு. செல்லமாய் கஸ்தூரியின் கன்னத்தை தட்டியவளுக்கு மறுநாள் வேறு எதற்காகவோ கஸ்தூரி பிரமிக்கப் போவதை நினைத்து விதி சிரித்தது. அவர்களுக்கு தெரியவில்லையே. என்னக்கா சமையல் உள்ளுல குடஞ்சுண்டே இருக்க? சீக்கிரமா வாக்கா. சங்கரி ஊருக்கு போற அன்னைக்காவது நாம கூட இருக்க வேண்டாமா? அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு வாயேன், வந்து செஞ்சுக்கலாம் வாக்கா. கஸ்தூரி அகிலாவை பிடித்து இழுத்தாள். விடுடி கைய. கொஞ்சமா நல்ல நெய் விட்டு மைசூர் பாகு பண்ணி வச்சிருக்கேன். மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கஸ்தூரி. அதனால அந்த சம்படத்தை எடுத்துண்டு நீ போ. அடுத்த பஸ்லயே நான் பின்னாடியே வந்துடுவேன். எனக்குத்தான் என்னமோ ஒளப்பறிக்கிற வேலை. உனக்கு என்ன சும்மா தானே இருக்க. நீ போயேன், நான் வந்துடுறேன். சேர்ந்தே 2 பேரும் போலாமேக்கா. சீக்கிரம் முடிய வேலைய. பஸ்ல போயிட்டு வந்தாலே எனக்கு தலைவலியும் சுத்தலும் வந்துடும்னு உனக்குத்தான் தெரியுமே. அதனாலதான் முதல்ல வேலையை முடிச்சுன்னுட்டா அப்புறமா வந்த உடனேயே தலையில துணிய கட்டிண்டு படுத்துண்டுடலாமேன்னு தான் கஸ்தூரி. நீ முதல்ல போமா. எப்ப பாரு வேலை வேலைன்னு எதையாவது கொடைஞ்சுண்டு இருக்கத்தான் தெரியும். சட்டு புட்டுன்னு முடிச்சு கிளம்பினா என்னவாம்? தொடச்சதையே தொடச்சுண்டு அலம்பினதையே அலம்பிண்டுப்பா. என்ன நெச்சோ. மொணமொணவென்று அகிலாவின் மேல் ஆதங்கத்தை காட்டிக்கொண்டே சம்படத்தை எடுத்துக்கொண்டு சென்றாள் கஸ்தூரி. சங்கரியும் குழந்தையும் மட்டும் இருக்க கணேசன் அப்போதுதான் வெளியே போனான். வெளிநாடு என்றால் சும்மாவா? அலைந்து அலைந்து கணேசன் இளைத்தே போனான். என்னடி சம்பளத்தை தூக்கிண்டு வர?
மறுபடியும் அக்கா என்ன அனுப்பிச்சிருக்கா? இவரானா நாம என்ன ஒண்ணுமே கிடைக்காத அத்துவான காட்டுக்கா போறோம்னு கத்தறார். அக்காவானா ஏகப்பட்ட பொடிகளும் வத்தலுமா கொடுத்திருக்கா. இப்ப இது வேற. என்னடி இது? பேத்திக்கு பிடிக்கும்னு கொஞ்சம் பட்சணம், கஷ்டப்படக்கூடாதுன்னு பொடியும் வத்தலும், அருமையான வீட்டு மாப்பிள்ளைக்கு பிடிக்குமேன்னு வெண்ணெய் காய்ச்சி அந்த நெய்யால நன்னா புரு புருன்னு தங்க பிஸ்கட் மாதிரி மைசூர் பாகு. இந்தா எதுலாவது எடுத்து வச்சுண்டு சம்பளத்தை கொடு. கஸ்தூரி நக்கலாக கூறியபடியே சங்கரியிடம் கொடுத்தாள். அக்கா கூட வரவில்லையே என்ற கோபம் வேறு. சங்கரி கேட்கும் முன் தானே கூறினாள். இன்னும் வேலை முடியலையேன்னு அக்கா வரலடி சங்கரி, அடுத்த பஸ்ல வராளாம். சரி, என்ன பேக் பண்ணணும் சொல்லு, ஏதாவது செய்யறேன். சங்கரி மைசூர் பாகை எடுத்து வாயில் போட்டு பாரேன், என்னமா கரையிறதுன்னு. எனக்கும் ஒண்ணு குடிடி. அக்கா ஒன்னே ஒண்ணு கொடுத்துட்டு எல்லாத்தையும் மாமாவுக்கு எடுத்து வச்சுட்டாடி, ஒன்னு தாயேன். சங்கரி தந்ததும் மீனு வாயில் கொஞ்சமும் தன் வாயில் கொஞ்சமுமாக மாற்றி மாற்றி கடித்து தட்டா மாலை சுற்றினாள் குழந்தையை. மீனு கலகலவென்று சிரித்தது. உடனே சங்கரியை இழுத்து கொண்டு மீதி மைசூர் பாகை அவள் வாயிலே திணித்த போது அப்படியே அவள் மேல் சாய்ந்து அடக்க மாட்டாமல் அழுது விட்டாள் சங்கரி. ஏ சங்கரி, என்னடி என்னாச்சு? துக்ளியூண்டு மைசூர் பாகு தான் கொடுத்தேன்னு அழறியா? இங்க பாரேன். தன் கண்களும் தழும்பி வழிவதை தடுக்க முடியாமல் சங்கரியை கிண்டல் செய்து சிரிக்க வைக்க செய்த முயற்சி தோல்வியுற்று இவளும் அவளை அணைத்து கொண்டு மௌனமாய் கண்ணீர் விட்டாள். கஸ்தூரி, கல்யாணமான உடனேயே நாம 2 பேரும் பிரியணுமேன்னு அழுதேன். ஆனா இதே ஊர் ஆனதால சங்கடம் இல்லாம போச்சு. ஆனா ஆனா இப்போ உங்களை எல்லாம் பார்க்கணும்னா 2 வருஷம் ஆகுமேடி. அக்காவை எப்படிடி பார்க்காம இருக்க முடியும்? இவர் ஆபீஸ் போனாக்கா காத்தால சமைச்சத ஒரு கேரியர்ல கொட்டி எடுத்துண்டு ஆட்டோவில் வந்துடுவேண்டி. அப்புறமா 2-3 நாள் இங்கேதான் டேரா. அந்த மாதிரி நினைச்சு இப்ப வர முடியுமா சொல்லு? சங்கரி, மாமாவும் மாப்பிள்ளையாட்டமாவா நடந்துண்டார். நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி தானேடி நடந்துப்பார். அக்கா நம்ம 3 பேரையும் உட்கார வச்சு கையில சாதம் போடுவாளே, என்ன கொம்மாளம் அடிச்சுண்டு சாப்பிடுவோம். மாமான்னா மாமாதான், ஒரு அலட்டல் கிடையாது, கோபம் கிடையாது. ஆனா அக்காதான் மாப்பிள்ளைன்னு மரியாதை செய்தே தூரம் இருந்துடுவா. ஏன் தான் துபாய் போகணுங்கிற ஆசை வந்ததோ? விடுடி, ஆசையும் வந்து ஏற்பாடும் செஞ்சு கிளம்பியும் ஆச்சு. இனிமே என்ன? ஏண்டி இன்னும் அக்கா வரவே இல்ல? ஆமா சங்கரி, எத்தனை நேரமாச்சு இன்னும் வரலையே. நான் வேணும்னா ஒரு ஆட்டோ வச்சுண்டு போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஒன்னும் வேண்டாம், அப்புறமா 2 பேருமே நான் கிளம்புறச்சேதான் வந்து நிப்பேள். அக்கா இந்த ஊருக்கு புதுசுன்னா வருவா, நீயாவது எங்கூட இரு கஸ்தூரி. தழதழத்த குரலில் சொல்லவும் கஸ்தூரியும் மனதுள் அக்காவை கோபித்து கொண்டு சங்கரியுடனேயே ஏதோ அங்கிருப்பதை இங்கேயும் இங்கிருப்பதை அங்கேயுமாய் நகர்த்தி வைத்தாள். நேரம் போனதே தெரியவில்லை. கணேசனும் வரவில்லை. அவன் எங்கே அலைகின்றானோ? அவன் இருந்தாலாவது பார்த்துவிட்டு வர சொல்லலாம். கஸ்தூரியின் மனம் குழம்பியது. பஸ்ஸுல ஏறச்ச விழுந்திருப்பாளோ? ரோட கிராஸ் செய்யறச்சே கார் ஏறி ஆக்சிடென்ட் ஆகி இருக்குமோ? பகவானே, அக்காவுக்கு ஒண்ணும் ஆகாம முழுசா அக்காவை என்கிட்ட ஒப்படைச்சுடு. சங்கரி வேற ஊருக்கு போறச்ச அசம்பாவிதமா ஏதாவது பண்ணிடாத பகவானே. கஸ்தூரி, எத்தனை தரம்டி கூப்பிடுறது? ஏன் இப்படி பிரமிச்சு போய் உட்கார்ந்துருக்க? ஏய்! திடுக்கிட்டாற்போல் தன் யோசனையில் இருந்து விடுபட்ட கஸ்தூரி, என்ன சொன்ன என்றாள். கஸ்தூரி, நீ யோசனை செய்யறத பார்த்தா எனக்கும் பயமா இருக்குடி. அக்காவுக்கு வழியில ஏதாவது ஆக்சி. கப்பென்ற தன் கைகளால் சங்கரியின் வாயை பொத்தினாள் கஸ்தூரி. ஒன்னும் வாயால சொல்லிடாதடி சங்கரி, எனக்குள்ளேயே யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க. நீ வேற ஏதாவது சொல்லி குட்டைய குழப்பாதேடி. இந்த மாமாவாவது வரக்கூடாதா? கிளம்புற நேரம் வேற வந்துடுத்தேடி. சொல்லி வாயை மூடும் முன்னே மோட்டார் வேனை வாடகைக்கு பேசிக்கொண்டு அதில் வந்து இறங்கினான் கணேசன். சங்கரி, சீக்கிரமா கிளம்பு. சாமான எடை போட்டு அதுக்கான ரசீதை வாங்கிட்டு போறதுக்கே நாழி ஆயிடும். என்னங்க, இன்னும் அக்கா வரலையே? என்னது, அக்கா வரலையா? ஏன், என்னாச்சு? கஸ்தூரி, அக்கா ஏன் வரல? முகம் கருக்க கூறினான் கணேசன். அதான் தெரியல அத்திம்பேர், என்ன முதல்ல போக சொல்லிட்டு அடுத்த பஸ்ல வரேன்னா. டோன்ட் வரி, யாரானு வந்திருப்பா.
இப்போ நாம கூட போய் பார்க்க முடியாதேம்மா. பிளேனுக்கு நாடி ஆயிடுமே. என்ன செய்யறது? ஆ பரவாயில்ல மாமா, நீங்க போங்கோ. ஏதாவது இடைஞ்சல் இருந்தால் ஒழிய அக்கா வராம இருக்க மாட்டா. சங்கரி, நீயும் கவலைப்படாம தைரியமா போ. அக்காவையும் நான் கோவிச்சுக்கிறேன் ஏன் வரலைன்னு. லெட்டரும் போடுறேன். மீனுக்கண்ணா, சமத்து குட்டியா இரு. என்ன? மீனாவை தூக்கி முத்தம் கொடுத்தவளின் கண்களில் நீர் வழிந்தது. அவர்களை பிரிவதும் அக்கா வராததுமாய் பொங்கி வந்தது. சாமான்கள் ஏற்றப்பட்டதும் அவர்களுக்கு டாட்டா சொல்லிவிட்டு ஏர்போர்ட்டிற்கு போகாமலேயே வீடு திரும்ப பஸ் ஸ்டாப்பிற்கு சென்றாள் கஸ்தூரி. பஸ் அன்று பார்த்து கூட்டம் கூட்டமாய் வர அவள் வீடு வந்து சேர 1 மணி நேரத்துக்கு மேலானது. ஒருவேளை சங்கரியை பிரிவது அக்காவுக்கு கஷ்டமாயிருந்திருக்கும். அவள் கிளம்பும் சமயம் அழுதால் சங்கரிக்கும் தாழ முடியாத வேதனையாய் அழ ஆரம்பிப்பாள் என்று அந்த கலக்கத்தை தவிர்க்கத்தான் அக்கா வரவில்லையோ? இந்த யோசனை தோன்றியதுமே அவளுக்கு அதுதான் சரி என தோன்றியது. முகத்திலும் இளநகை தோன்றியது. ஐயோ அக்கா, ஏந்தா இப்படி பரிதவிக்கிறையோ? சமாதானமான மனதுடன் வீடு நோக்கி விரைந்து நடந்தாள். ஏன் விளக்கேத்தாம இருக்கா? இல்ல பிளேன் புறப்படுற வரை கோயில்ல இருக்கலாம்னு கோவிலுக்கு போயிட்டாளா? வாசற்கதவை பார்த்தாள் கஸ்தூரி. கதவில் பூட்டில்லை. வயிற்றில் அமிலங்கள் சுரந்து பயத்தினால் பூரான்கள் மேய்வது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. பயமும் கலவரமும் நிறைந்திருந்ததில் அக்கம் பக்கம் கூப்பிட வேண்டும் என்ற எண்ணம் கூட தோன்றாமல் கதவை தள்ளி திறந்தாள் கஸ்தூரி. சிரமம் இல்லாமலே தாளிடாத கதவு திறந்தது. உள்ளே நுழைந்து முதலில் லைட்டை போட்டாள். கூடம் வெறுமையாக ஒருவரும் இல்லாமல் ஹோ என்றிருந்தது. அடிமேல் அடி வைத்து நடந்தாள். அக்கா, அக்கா. பதிலே இல்லை. மறுபடியும் வந்து வாசற்கதவை ஆற திறந்து வைத்தாள். உள்ளே யாராவது திருடன் பதுங்கி இருந்து குபீர் என்று பாய்ந்தால் ஒரே ஓட்டமாய் வீட்டுக்கு வெளியே ஓடிவிட வேண்டும் என்று தீர்மானத்துடன் செயல்பட்டாள். சமையல் உள் கூடத்தை ஒட்டி ஒரு பக்கமாக இருந்தது. எதிர்ப்புறம் இருந்த அறையிலும் விளக்கை போட்டாள். மனம் பயத்தில் உறைய இதயம் படீர் படீர் என அடித்துக் கொள்வது அவள் காதுக்கே கேட்டது. பாத்ரூம், லெட்ரின், சமையலறையின் லைட்டை போட்டவள் அக்கா என பெரியதாய் அலறினாள். அழுது அரற்றினாள். பிறகு அக்கா கிடந்த கோலத்தை பார்த்து என்ன நடந்திருக்க வேண்டுமென யூகித்தவளாய் சட்டென்று வாசலுக்கு வந்து 2 கதவுகளையும் மூடி நன்றாய் தாளிட்டாள். அக்கா, அக்கா கதறியபடியே முழங்காலின் மேல் அலங்கோலமாய் ஏறி இருந்த புடவையை கீழே இறக்கினாள். மேலே தலைப்பு இல்லாமல் கிழிந்திருந்த ரவிக்கையை பார்க்க பார்க்க பொத்து கொண்டு அழுகை வந்தது கஸ்தூரிக்கு. தலைப்பால் மேல் உடம்பையும் போர்த்தினாள். அக்கா, அக்கா படபடவென்று கன்னத்தில் தட்டினாள். சலனமில்லை. அக்கா, உன்னை அழகு அழகுன்னு பெருமைப்பட்டதுக்கு எனக்கு இடியா இறங்கிடுத்தே இந்த கொடுமை. அக்கா. திடீரென உணர்விற்கு வந்தவளாய் உள்ளே இருந்து நீர் கொண்டு வந்து அகிலாவின் முகத்தில் வேக வேகமாய் தெளித்தாள். கை வேலை செய்தாலும் வாய் அக்கா அக்கா என்று அலறிக்கொண்டே இருந்தது. மூக்கிடையில் விரலை வைத்து பார்த்தாள். மூச்சு நிதானமாய் வருவது சன்னமான உஷ்ண காற்று கையில் படுவதால் உணர்ந்தவளுக்கு மனதில் கொஞ்சம் தைரியம் ஏற்பட்டது. அகிலா முனகுவது தெரிந்ததும் மனதில் நிம்மதி ஏற்பட அக்கா, அக்கா என அழைத்தாள். ஆனால் நினைவில்லாமலேயே அகிலா முனகி கொண்டிருந்தாள். கடவுளே, அக்காவை காப்பாத்தித்தா. இந்த வயசுல இப்படி ஒரு கொடுமை அக்காவுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டாம். ஆனாலும் நடந்த பிறகு அதை பத்தி நினைச்சு பயன் இல்லைன்னு தெரியும். முருகா, எங்க அக்கா ஒரு சேதமும் இல்லாம நன்னா எழுந்து உட்கார்ந்துடணும். நினைவு வந்தாச்சுன்னா எப்படியாவது அக்காவை சமாதானப்படுத்திக்கிறேன். எங்க அக்காவை என்கிட்ட இருந்து பிரிச்சுடாதப்பா. சங்கரி, இந்த கன்றாவிய பார்க்காம நீ தப்பிச்சுட்டடி. அக்கா வரலையேன்னு கோவிச்சுக்கணும்னு ஆத்திரமா வந்து எனக்கு எப்பேற்பட்ட அதிர்ச்சி தெரியுமா சங்கரி? நீ ஆகாசத்துல சந்தோஷமா பறந்துட்டு இருக்க. ஆனா ஆனா நான் இங்க நடந்தது ஒண்ணும் புரியாம சூறாவளியில் அகப்பட்ட சருகா பறந்துட்டு இருக்கேன்டி சங்கரி. தனியா அகப்பட்டுண்டு ஒன்னும் புரியாம அழறேன்டி சங்கரி, அழறேன். அக்கா, அக்கா, அக்கா எழுந்துறேன்க்கா. சீக்கிரம், எனக்கு பயமா இருக்குக்கா, ரொம்ப பயமா இருக்குக்கா.
சிறிய கேவலில் இருந்து ஆரம்பித்து பெரியதாய் குரல் எடுத்து தேற்றுமாறின்றி மயங்கிய அகிலா முன் உட்கார்ந்து தன்னந்தனியே அழுதாள் கஸ்தூரி. டாக்டரை கூப்பிடலாமா? வேண்டாம், அக்கா முழிச்சுண்டு என்ன சொல்றாளோ அப்படித்தான் கேட்கணும். நாம பெருந்தலையாக ஒன்னும் செய்யக்கூடாது. இதுல அக்காவோட மான அவமானமும் சேர்ந்திருக்கு. அக்காவின் அருகில் உட்கார்ந்திருந்த கஸ்தூரியின் கதறல் அடங்கி கண்ணிலிருந்து தாரை தாரையாய் நீர் வழிந்து கொண்டிருந்தது. கை அக்காவின் தலையை ஆதரவாய் தடவியபடியே இருந்தது. அக்கா, இத்தனை வயசாயும் உனக்கு ஒரு நரைமுடி கூட இல்லக்கா. உன்னோட முகத்தோட கலரை கூட்டி காட்டுறதே இந்த கருத்த தலைமுடிதான்க்கா. கண்ணு இமைகள் கூட எத்தனை நீள நீளமான முடியோட அழகா இருக்கு. அக்கா, நீ மட்டும் சினிமா ஃபீல்டுல நுழைஞ்சிருந்த அழகுல உன்னை யாரும் பீட் பண்ண முடியாம தோத்து போயிருப்பா. நீ குட்டைன்னு சொல்லிக்கிறையேக்கா, உருட்டு உருட்டா இந்த கைகளும் கால்களுமா பார்க்க அன்னப்பச்சி போல இருக்கக்கா. ராஜஹம்சம்தாம் நீ. போய ஏங்கா, உன் கணவர் உங்கிட்ட அப்படியே அடிமையா மயங்கித்தானே கிடந்தார். அதை கேட்கிறப்பவே சங்கரி அக்கா மூஞ்சி எப்படி வெக்கத்தால ஃப்ளஷிங் பேபி மாதிரி இருந்திருக்கு பாரு. ஐயோ அக்கா. அக்கா, நீ நேத்து ஸ்கூலுக்கு வந்திருந்தியா? உன்னை பார்த்து டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பிரமிச்சு போயிருக்கான்னு இன்னைக்கு ஸ்கூல்ல போய் பார்த்த போது தான்க்கா தெரிஞ்சது. உங்க அக்கா வாடி கஸ்தூரி, உங்க அக்கா வாடி கஸ்தூரின்னு உன்னோட அழகே பிரகாசமா வந்ததுன்னு சொல்லி சொல்லி மாஞ்சு போயிட்டாக்கா. அத்தனை பேரோட கண் தான் உனக்கு பட்டிருக்கும். அதான் வயிற்று வலி வந்துடுத்தோ. நீதான் எனக்கும் சங்கரிக்கும் திருஷ்டி சுத்தி போடலாமா? நான் உனக்கு போட்டா என்ன? வாக்கா, வாய வந்து கிழக்க பார்த்து உட்கார. கையில் மிளகும் உப்புமாய் வந்து அக்காவை தொல்லைப்படுத்தியது என ஒவ்வொன்றாய் ஞாபகத்திற்கு வர அப்படியே அக்காவின் மேல் கவிழ்ந்து குலுங்கினாள் கஸ்தூரி. அக்காவின் முனகல் பெரியதாய் கேட்க எழுந்த கஸ்தூரி அக்காவையே உறுத்து பார்த்தாள். கண்கள் மிரள மிரள விழிக்கும் அக்காவை பார்த்து ஒரு பக்கம் சந்தோஷம் ஏற்பட்டாலும் மறுபக்கம் அக்கா இந்த அதிர்ச்சியை எப்படி தாங்க போகிறாள் பயமும் ஏற்பட மிருதுவான குரலில், அக்கா இங்க பாரு என்று அழைத்தாள். கஸ்தூரி, கஸ்தூரி. மேற்கொண்டு பேச்சு வராமல் கண்கள் வழிய விரிய உதடுகள் பிதுங்க தலையை இப்படியும் அப்படியுமாய் ஆட்டினாள் அகிலா. பார்க்கவே கன்றாவியாய் இருந்தது கஸ்தூரிக்கு. அக்கா அழாதக்கா, ஒண்ணுக்கு கவலைப்படாதக்கா. அக்காவின் நெஞ்சை நீவி விட்டாள். கண்ணீரை துடைத்தாள். கன்னத்தோடு கன்னமாய் ஒட்டி வைத்து கொண்டு ஆறுதல் கூறினாள். அழாதக்கா, அக்கா அழாதக்கா. கஸ்தூரி, என்ன உட்கார வைய. நிதானமாய் அக்காவை சுவற்றில் சாய்த்து உட்கார வைத்தாள். வீணை தந்தியை மீட்டுவது போல் இனிய ஸ்வரத்துடன் மீட்ட வேண்டிய உடலை பலாத்காரமாய் கை ஆண்டதில் ஏற்பட்ட வலியை மறைக்க முடியாமல் முகத்தை சுளுக்கினாள் அகிலா. மழுக்கென மறுபடியும் கண்களில் நீர். எதிர்பக்கம் உள்ள சுவரையே வெறித்தாற்போல கைகளும் கால்களும் சலனமில்லாமல் கிடக்க பார்த்தாள் அகிலா. பார்வையில் ஒரு சூனியம். பயந்து போன கஸ்தூரி, அக்கா அக்கா என்று அகிலாவின் தோளில் கை வைத்து லேசாய் உலுக்கினாள். என்னை ஏண்டி காப்பாத்தின? நான் அப்படியே விழுந்து செத்து தொலைச்சிருக்கணும். ஏன் காப்பாத்தின? இனிமே நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? அக்கா, நீ அழகு அழகுன்னு சொல்லுவியே, பாத்தியாடி என் அழகு எனக்கு சத்ருவானத. விஷம் கொண்டு வா சொல்றேன். ஒரே மூச்சுல குடிச்சு என் மூச்சை அடக்கிக்கிற. கொண்டு வாடி. வரியா இல்லையா? ஆவேசத்தோடு விழிகள் பிதுங்க கூச்சலிட்டு கஸ்தூரியை நெட்டி தள்ளினாள் அகிலா. அக்கா வேண்டாங்க்கா, உனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குக்கா. பேசாத அக்கா, பேசாதக்கா ப்ளீஸ். ஆமாண்டி, அதிர்ச்சி தாண்டி எனக்கு. இப்படி சீரழியணும்னு அவர் என்ன தனியாக்கிட்டு போனார். நான் எப்படி மூஞ்சியிலையும் மத்தவா மூஞ்சியிலையும் முழிப்ப? இப்பேற்பட்ட அவமானம் நடந்த பிறகு நான் உயிரோட எப்படிடி கஸ்தூரி இருப்ப? எப்படிடி இருப்ப? படீர் படீர் என முகத்தில் அரைந்து கொண்டு அழுதாள் அகிலா. அக்கா வேண்டாக்கா. தடுத்த கஸ்தூரியின் கைகளை தட்டினாள். ஆவேசமாய் எழுந்தாள். ஆனால் கடிப்பட்ட கனியாய் அடிப்பட்ட உடம்பு தள்ளாடியது. சுவற்றை பிடித்து கொண்டு நிதானமாய் விழாமல் நின்றாள். உதடு பிதுங்கியது. நான் என்னடி பண்ணுவேன் கஸ்தூரி? என்ன பாவம் பண்ண?
இப்படி ஒரு நிலைமை எனக்கு வர சங்கரி ஊருக்கு போறத கூட பார்க்க சடார் என்று நிறுத்தினாள். மனம் விகாரமாய் மாறி பிறகு பாறையாய் இறுகியது. கண்ணீர் இப்போது நின்றிருந்தது. அக்கா, எப்படிக்கா நடந்தது? யாருக்கா? பயந்த குரலில் கேட்கலாமோ கூடாதோ என்று தயக்கத்துடனேயே கேட்டாள். கண்கள் பளபளக்க கஸ்தூரி. மௌனமாயிருந்தாள் அகிலா. விரைத்த பார்வையுடன் கஸ்தூரியை நோக்கினாள். அக்கா, சொல்லுக்கா, யாருக்கா அது? அவனை கொலையே செஞ்சுட்டு வர என் தங்கமான அக்காவை குரங்கு பூவை பிக்கிற மாதிரி பிச்சு போட்டிருக்கானே, அவனை நானும் அப்படி கொதறணும்க்கா. சொல்லுக்கா அக்கா. திடீரென்ற முகத்தில் மாற்றம். எதுவும் சொல்லாமல் நின்றவள் திடீரென்று அலறினாள். வேண்டா, எதுவும் என்ன கேட்காத, கேட்டு தொந்தரவு பண்ணாத. என்னால தாங்க முடியாதும்மா. நான் பொழைச்சிருக்கணும்னா இனிமே இதை பத்தி பேசாத. நானும் மறக்கத்தான் இனிமே முயற்சி பண்ணணும். கஸ்தூரி, இனிமே நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு தற்கொலை பண்ணிக்கணும்னு எனக்கு ஏற்பட்ட அவமானத்துல நினைச்சது வாஸ்தவம்தான். ஆனா இப்போ எனக்கு வாழணும்னு தோன்றது. ஏன் தெரியுமா கஸ்தூரி? சின்ன பொண்ணான உன்னை நிராதரவா விட்டுட்டு போனேன்னா என்னோட கதி உனக்கும் ஏற்பட நானே காரணமாயிடுவேன் கஸ்தூரி. அதனால தான் இனிமே அந்த மாதிரி தப்ப நினைக்கிறது இல்லேன்னு மனசுக்குள்ள எனக்குள்ள தீர்மானிச்சுட்ட. கஸ்தூரி, உடம்பு முழுக்க ஆயிரக்கணக்கா மரவட்டைகள் தன்னோட கால்களால என்ன பிடிச்சுட்டு இருக்கிற மாதிரி அசிங்கமா இருக்குதுடி. அதனால என்னை நிதானமா பாத்ரூமுக்கு கூட்டிண்டு போ. நான் தேய்ச்சு குளிக்கிறேன். அப்புறமா மறக்கவும் முயற்சி பண்ற. வாமா, பிடிச்சுக்கோ என்ன. வா கஸ்தூரி. பொங்கி வந்த அழுகையை கண்ணின் வாசலை தாண்டாமல் அப்படியே உள்ளுக்கு இழுத்து கொண்டு அக்காவை பரிவுடன் அணைத்து பிடித்து கொண்டு குளியல் அறைக்கு கூட்டி சென்றாள். அக்காவை ஒரு ஸ்டூலில் உட்கார வைத்து தண்ணீர் மொண்டு தந்தாள். பகவானே, என்னை மன்னிச்சிடும். ஏன்னா எனக்கு தெரியாம உன்னை பழி வாங்கிட்டாங்க. என்னை மன்னிச்சிடுங்க. மேலே இருந்து நடந்ததை பார்த்தேளே, தடுக்க முடியலையா? மனசு துடிக்கிறதுங்க. உங்க வஸ்துவ திருடினா நீங்க பார்த்துண்டு இருக்கலாமா? ஓடி வந்து அவனை உதைச்சு தள்ளி இருக்க வேண்டாமா? இப்படி விட்டுட்டேளே, இப்படி விட்டுட்டேளே. இந்த பாவம் பண்ண நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? ஏன் எனக்கு இந்த கேவலம் நடந்தது? அக்கா, மனச தளர விடாதக்கா. நடந்தது ஒரு கெட்ட கனவுன்னு மறந்து போயிடுக்கா. சீக்கிரமா குளிச்சுட்டு வாக்கா. மனசை தேத்திக்கோக்கா, பிளீஸ்மா. அகிலா தலைக்கு தண்ணீர் விட்டு கொண்ட போது பொங்கி பொங்கி அழ, அதற்கு மேல் தன்னையும் அடக்கிக் கொள்ள இயலாமல் கஸ்தூரியும் அழுதாள். ஒரு வழியாய் அக்காவை குளிப்பாட்டி நிதானமாய் அழைத்து வந்து புடவையை சுற்ற அகிலா சரியாக கட்டி கொண்டாள். அகிலாவை ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து தலையை நன்றாக துவட்டி விட்டாள் கஸ்தூரி. அகிலா கண் மூடி அப்படியே நாற்காலியின் பின்புறம் சாய்ந்திருக்க அடுக்கலைக்கு போய் சூடாக ஹார்லிக்ஸ் கரைத்து எடுத்து வந்தாள் கஸ்தூரி. அகிலா ஹார்லிக்ஸை அருந்திய பின் தனக்குள் ஒரு தெம்பு ஏற்படுவதை உணர்ந்தாள். அக்கா, உடம்பு வலிங்கிற, பச்சை தண்ணியில குளிச்சிருக்க. டாக்டர் வேணும்னா கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாண்டி கண்ணா, இப்ப ஒண்ணு காலையில ஒண்ணுன்னு நோவால்ஜின் சாப்பிட்டா சரியா போயிடும். அப்புறமா சொல்லுக்கா. கஸ்தூரி, அந்த புடவையும் ரவிக்கையும் இனிமே என் கண்ணிலேயே படக்கூடாதுமா. என்ன பண்ணுவியோ? இனிமே இந்த ஆத்துல இருக்க கூடாதுமா கஸ்தூரி. தழு தழுக்கும் குரலில் கூறினாள் அகிலா. அகிலா குளிக்கும் போது மார்பிலும் கன்னத்திலும் சிகப்பு சிகப்பாய் அங்கங்கு கன்னி போயிருந்த இடங்களை பார்த்து கலங்கியது. கண்முன் நின்றது கஸ்தூரிக்கு. வீட்டில் கண்ணாடியை ஒளித்து வைக்க வேண்டும் என நினைத்து கொண்டாள். சரிக்கா, கூறினாள் கஸ்தூரி. பாவி, நீ நன்னா இருப்பியா? மென்மையான என்னோட அக்காவை இப்படி சிவக்க வச்சிட்டியேடா. எப்படியாவது நீ யாருன்னு கண்டுபிடிச்சு என்ன பண்றம் பாரு. நாயே, வெறி பிடிச்ச மிருகமே. கஸ்தூரி, இதோ வந்துட்டேங்கா. 2 நாட்கள் அகிலாவால் சகஜமாக வளைய வர முடியாமல் உடல் வலிப்படுத்தியது. ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு கஸ்தூரிதான் எல்லா வேலைகளையும் செய்தாள். அக்காவின் உடம்பை உடல் வலி தீர அழுத்தி பிடித்து விட்டாள். ஆனால் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்று நடந்த அந்த அவலத்தை பற்றி மறந்து கூட பேசவில்லை. சங்கரி சௌக்கியமாயும் சௌகரியமாயும் போய் சேர்ந்ததற்கு தகவல் வந்தது.
நாட்களும் இவர்கள் வரையில் நொண்டி கொண்டு சென்றது. கஸ்தூரி, ஏன் என்னமோ போல இருக்க? சொல்லாம கொள்ளாம ஆபீஸ்க்கு லீவு வேற போட்டுட்ட. எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஏன் கஸ்தூரி, என்னாச்சு? முகமே நன்னா இல்லையேம்மா. என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா கஸ்தூரி? அன்பை குழைத்து பேசிய ஸ்ரீகாந்தின் முன் ஒன்றும் பேசாமல் அப்படியே கண்களை மூடி உட்கார்ந்திருந்தாள். இமைகள் நனைந்து நடுங்க சிறிய மணித்துளிகள் கன்னத்தில் உருண்டன. ஸ்ரீகாந்த் திடுக்கிட்டான். கஸ்தூரி என்று அவளை நிதானமாய் தோளில் தொட்டான். கண் திறக்கவில்லை கஸ்தூரி. காலையில் நடந்தது அவள் முன் தோன்றியது. அக்கா, நான் வரேன்க்கா, கதவை சாத்திக்கோ பத்திரமா. மேல் கொண்டு பேச்சு வராமல் திணறினாள் கஸ்தூரி. பரவாயில்ல கஸ்தூரி, வாசக்கதவை பூட்டியே வச்சுற. யோசனை செய்யாம போயிட்டு வா. அக்கா, என்ன தப்பா? ச்ச, இல்ல கஸ்தூரி, உன்னோட ஆதங்கமும் எனக்கு புரியுதுமா. நீ சொன்னதுல தப்பே இல்லம்மா. கவலைப்படாம ஆபீஸ்க்கு போயிட்டு வா. கண்களை துடைத்தபடியே படி இறங்கினாள் கஸ்தூரி. இதில் எதை ஸ்ரீகாந்திடம் சொல்வது? அக்கா யாராலோ தனது சரீரத்தின் தூய்மையை இழந்தது சொல்வதா? அக்கா வீட்டில் தனியாக இருக்க வேண்டுமே, மேல் கொண்டு ஒன்றும் நடக்காமல் இருக்க வேண்டுமே என்ற தன் தவிப்பை சொல்வதா? இந்த உலகம் வயது பேதமின்றி பெண் என்பவளை போகப் பொருளாய் அனுபவிப்பதை சொல்வதா? எதை சொல்வது? கஸ்தூரி, சீரப் கஸ்தூரி, என்கிட்ட எதுவும் சொல்லாட்டாலும் பரவாயில்ல. ஆனா நீ இப்படி மௌனமா இருக்கிறது எனக்கு கலக்கத்தை தருதுமா. எனக்கு என் பழைய கஸ்தூரி வேணும். சின்ன சின்ன ஜோக்குகளுக்கு கூட விழுந்து விழுந்து சிரிக்கிற கஸ்தூரி. நான் சீண்டி விட்டா போய் கோபம் காட்டி அதற்கப்புறமா பார்த்து எனக்கு தெரியாம சிரிக்கிற கஸ்தூரி. எல்லாத்தையும் விட பீச் மெல் பாவை எனக்கு தெரியாம என் கப்பல இருந்து திருடி சாப்பிடுற கஸ்தூரி. வேண்டாம் ஸ்ரீகாந்த், நான் மூடல அல்ல. எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. ப்ளீஸ், மனசு சரியாற வரைக்கும் தொந்தரவு பண்ணாதீங்க. அப்புறமா நானே சொல்றேன். ப்ளீஸ் ஸ்ரீகாந்த், என்ன புரிஞ்சுக்கோங்களேன். அவளின் கெஞ்சலான ஈரமான விழிகளின் பார்வையையும் தடுமாறிய குரலையும் உணர்ந்து கொண்டவனாய் அவள் கைகளை தட்டி சமாதானப்படுத்தினான். மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அவளை பஸ் ஸ்டாண்டு வரை கொண்டு விட்டு அவள் ஏறி உட்கார்ந்ததும் கையை ஆட்டி விடை பெற்றான். என்ன ஆகியிருக்கும் கஸ்தூரிக்கு? வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து விட்டார்களா? இல்லை நிச்சயமே செய்து விட்டார்களா? அப்படி இருந்தால் தைரியமாக எதிர்க்க கூடியவள் ஆயிற்றே. ஏதாவது வியாதியா? புரியாமல் குழம்பினான் ஸ்ரீகாந்த். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.